அந்த மலையரச கொகை உடைச்சிட்டு வெளியே வரான். அப்பதான் அவனோட முழு உருவத்தையே காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு பச்சை கலர்ல இருக்க கிங்காங் மாதிரியே இருக்கு. இவங்களாம் மலை நோக்கி ஏறிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுவும் மேல ஏற ஆரம்பிக்குது. அதனால இவங்க பதட்டத்துல வேகமா ஏறிட்டு இருக்கும்போது டக்குன்னு உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல ஒதுங்கிடுறான். இதை அந்த மலையரசனால பார்க்க முடியல. சோ அவன் தப்பிச்சறா. மிச்சம் இருக்க 4 பேரும் மலை மேல ஏறிடுறாங்க. இவங்க 4 பேத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த மலையரசன் மேல வந்துடுறான். இப்ப ஹீரோ தன்னோட கத்தி எடுக்கிறான். நான் வேணா சண்டை போடுவா அப்படின்னு ஹீரோட அண்ணன் கேட்கறான். இல்ல இந்த கத்தி பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட போறான். ஃபர்ஸ்ட் அட்டாக் கரெக்டா அந்த மலையரசனோட கால்ல வெட்டிடுறான். அந்த வலி தாங்க முடியாம ஹீரோ அடிக்கும் போது அவன் பறந்து போயிடுறான். கத்தி அவன் விட்டு பிரிஞ்சு போயிடுது. அந்த டைம்ல அந்த மலையரசன் அடிச்சு கொல்லணும் போகும்போது வரட்டு உள்ள பூந்து கல் எடுத்து அடிச்சிடறான். அதனால ஹீரோ விட்டுட்டு அவனை தூக்கி அடிச்சு அவன் பாறை அடிச்சு கீழே விழுந்துடுறான். சுத்தமா மயங்கி போயிடுறான். அப்ப ஹீரோ சூரிய உதயத்தை செக் பண்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரிய வந்துடும். அது வரையும் அதோட கவனத்தை திசை திருப்புங்க அப்படின்னு சொல்றான். இவங்களும் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவன் பேக்ல இதை தேட ஆரம்பிக்கிறான். அது கண்டுபிடிச்ச கையோட ஹீரோ ஒரு பாறையில ஏறி நிக்கிறான். இந்த டைம்ல இளவரசி அந்த மலையரசன் அடிச்சு கொல்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ என்ன பொருள் பேக்ல இருந்து எடுத்தான்றதை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி எடுத்திருப்பால. அந்த கண்ணாடி எடுத்து சூரிய உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா இளவரசி உருட்டியும் சேர்த்து